PKL சீசன் 13ஓட மீடியா ரைட்ஸ் இப்போ யார் வாங்க போறாங்க, அதற்கான ஏலம் எப்போ நடக்க போகுதுங்கிறது தான் பெரிய கியூரியாசிட்டி. ஏன்னா மீடியா ரைட்ஸோட ஏலம் முடிஞ்சாதான் PKL சீசன் 13 ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி அப்டேட் சொல்லிடுறேன். இது இல்லாமல் சென்னை FC ஒட்டுமொத்தமாக டீமை கழிச்சிட்டு புதுசாக ஒரு டீமை ரெடி பண்ண போறாங்களாம். ஒட்டுமொத்தமாக எல்லா பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு இந்த வீடியோவில். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாண்ட் மீட் பிளேஸ். சென்னை எஃப்சியில் எக்கச்சக்கமான ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களோட ஃபேவரட் ஃபாரின் பிளேயர் யாருங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதான் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. என்னோட ஃபேவரட் வந்து பெர்னார்ட் மெண்டி, உங்க ஃபேவரட் சொல்லிட்டு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எஃப்சி நியூஸை பற்றியே சொல்லிடுறேன். சென்னை எஃப்சி ரீசெண்டாக சைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோச்சோட கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான அப்டேட்டை நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தேன், நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அந்த வகையில் கிளிஃபோர்ட் மிரண்டா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு. இப்போ அது மல்டி இயர் கான்ட்ராக்டாக வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 வருஷம் கிட்ட டீமில் இருப்பார் கோச்சா அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸ் லைக் ஆயுஷ் சேத்ரியா இருக்கட்டும், பிரிசன் பெர்னாண்டஸ், முகமது சாஃபி மாதிரியான பிளேயர்ஸுக்கு மல்டி இயர் டீல் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண போறாங்க. இதுல வந்து பிரிசன் பெர்னாண்டஸோட சைனிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். இது இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸோட வருகையும் இப்போ காத்துட்டு இருக்கு. புது பிளேயர்ஸ் நிறைய பேரை சைன் பண்ண போறாங்க சென்னை எஃப்சி, டவுட்டே வேணாம். பட் அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு சென்னை எஃப்சி இருந்து ஒரு போஸ்ட், சரி நான் கூட ஏதோ வந்து நார்மலான ஒரு போஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் போய் பார்த்தேன். பட் அங்க வந்து ஒரு நன்றி போஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு. சரி 4 பேரோட போஸ்ட் தான் இருக்கே, 4 பேர் தான் இருப்பாங்கன்னு நினச்சி போய் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தா கீழே த்ரெட்ஸில் மேலும் சில 7 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு பிளேயிங் 11 அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சென்னை எஃப்சி. எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 11 பேரை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க சென்னை எஃப்சி. ஒரே டைமில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நன்றி போஸ்ட். வழக்கமாக வந்து நன்றி போஸ்ட் போட்டு ஒருத்தருக்கு 4 போட்டோ போடுவாங்க. இங்க ஒட்டுமொத்தமா 11 போட்டோ போட்டு 11 பேரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. யார் அந்த 11 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தார் ராவ் தேசாய், அல்பர்டோ நகுவேரா, முகமது பமர், குர்கீரத் சிங், எல்சினோ டியாஸ், ஜிதேந்தர் சிங், இம்ரான் கான், இனிகோ மார்டின், சீமா சுக்கு, டின்லியானா, எடுராடா கவ். ஸோ இந்த 11 பேரை ரிலீஸ் பண்ணாங்க. நான் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரோட போட்டோவும் 1 by 1 போட்டுட்டு இருக்கேன். அந்த பேருக்கு அந்த போட்டோ அங்கே வந்திருக்காது, ஸோ அதை மன்னிச்சுங்க. ஓவராலாக இந்த 11 பேரை சென்னை எஃப்சி பாய் பாய் சொல்லி அமிச்சிட்டாங்க. இது ஏன், எதனால், எப்படி அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. பட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இங்கே ஹெட் கோச் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு, டீமை கலைச்சிட்டு புதுசாக ஆரம்பிப்போம், அதாவது ஒரு புது எராவை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஆக்சுவலி இது ஆல்மோஸ்ட் புது டீம் தான். இவங்க வச்சிருக்கிறது பழைய பிளேயர்ஸ்லாம் இவங்க வந்து நிறைய பேரை விட்டுட்டு ஒரு புது பிளேயர் செட்டப் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் இதுவுமே கடைசி 2-3 வருஷமா சுத்தமாக செட் ஆகல. இருக்கிற பிளேயர்ஸ் வந்து 11 பேரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ புதுசாக பிளேயர்ஸை சைன் பண்ண போறாங்க. இதுக்கேற்ற மாதிரியான சைனிங்ஸ் தான் இப்போதைக்கு ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை எஃப்சியோட மேனேஜ்மெண்ட், இன்க்ளூடிங் கோச் வந்து ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் அவங்க சைன் பண்ணி எடுக்க போறாங்க. பட் இந்த 11 பேரை ரிலீஸ் பண்ணது நிறைய பேருக்கு ஷாக்கிங். ஏன்னா ஒருத்தவங்க ரிலீஸை எதிர்பார்த்தோம். பட் இந்த மாதிரி ஒரு 11 பேரை வந்து அதுவும் ஒன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இல்லை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் சென்னை எஃப்சி இதை பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் நானுமே பார்க்குறேன். டீமோட எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நியூ மோரல் கிடைக்கும், ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அதாவது சென்னை எஃப்சி மேலே வைக்கிற குறை என்னன்னா ஜெயிக்கணும்னு ஆட மாட்டாங்க. சென்னை எஃப்சியும் சரி, தமிழ் தலைவாசும் சரி, ஒரு போராட்டமே இருக்காது, ஜெயிக்கணும்னு ஆடவே மாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். பட் இதுக்கப்புறம் அது எல்லாமே மாறும், இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சென்னை எஃப்சியோட ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. சரி ஓகே, சென்னை எஃப்சி வந்து இப்போதைக்கு எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த அப்டேட்டை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோல அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு PKL பக்கமா என்ட்ரி ஆகும். அண்ட் அதற்கு முன்னாடி ஒரு நியூஸ், இது ஒரு ஜென்ரல் நியூஸ் தான். என்னன்னா மகேந்திர சிங் தோனி நேத்துல இருந்து ட்ரெண்டிங். அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக T20 சீரீஸை தோக்குறாங்க இந்தியா. அப்போ இந்தியாவை செஞ்சாங்க. இந்தியா இங்கிலாந்து ODI சீரீஸ் நடக்குது. உள்ள ரோஹித், விராட் கோலி, கேப்டன் சுப்மன் கில் ஆடிட்டு இருக்காங்க. பட் அவங்களாம் ட்ரெண்ட் ஆகல. அங்க சும்மா பார்க்க வந்த மகேந்திர சிங் தோனி, இத்தனைக்கும் அந்த போட்டோ கிளியரா கூட இல்லை, அந்த வீடியோ பிளரா தான் இருந்துச்சு, அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த போட்டியை இந்தியா வின் பண்ணிட்டாங்க, அது கூட ட்ரெண்ட் ஆகல. அங்க பார்க்க வந்த ஒருத்தர் தோனி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. இதுதான் தோனியோட மவுஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் CSK கோச் இல்லாம யாரு கோச்சிங்கிற மாதிரி பேசி அது ஒரு மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம தலைவன் ஜாலியா இங்கிலாந்து போயிருக்காரு ODI மேட்ச் பார்க்கறதுக்கு. ஒய்ஃப் கூட, ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, பையன்கிட்ட சிப்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு. இப்போ PKL சீசன் 13 விஷயத்துக்குள்ள வர
ஆக்சுவலி ப்ரோ கபடியோட இந்த மீடியா ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பிகேஎல் கிட்டே தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பிகேஎல் நடத்துறது மார்ஷல் ஸ்போர்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மார்ஷல் ஸ்போர்ட்ஸில் பெரும்பாதியான ஷேர்ஸை வச்சிருக்கிறது ஸ்டார் இந்தியா. ஸோ அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால மேக்ஸிமம் அவங்களே தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு டெலிகாஸ்ட் பார்ட்னர்ஷிப்பை. சீசன் 8 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷனை வந்து ஏலம் விடலாம் அப்படிங்கிற மாதிரி மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் முடிவு பண்ணாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி ஏலம் விடுறதுக்காக டெண்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. பட் யாருமே அப்ளை பண்ணல. கடைசியில் அந்த ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே மீடியா கம்பெனி வந்து ஸ்டார் இந்தியா தான். எஸ், அப்பயும் ஸ்டார் இந்தியா எல்லாரையும் நாமினேட் பண்ணி வந்தாங்க. பட் அப்பவே டீம்ஸ்க்கு வந்து டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வேற யாராச்சும் இந்த ஆக்ஷனுக்குள்ள வந்து அந்த மீடியா ரைட்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட் அதிகமாக போனா மட்டுமே தான், ஏன்னா இவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ அதனால எல்லா டீமும் டிசப்பாயின்மெண்ட் தான். 900 கோடிக்கு வந்து ஸ்டார் இந்தியா இதை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், 5 வருஷம் கான்ட்ராக்ட். ஸோ அது இப்போ முடிஞ்சிருச்சு. சீசன் 12ஓட அந்த மீடியா ரைட்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. சீசன் 13க்கு கண்டிப்பா ஏலம் விட்டே ஆகணும். மற்ற மீடியா ரைட்ஸும் வரணும், ஆக்ஷனுக்குள்ள டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் விரும்புறாங்க. என்னதான் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இந்தியா கீழே ஒரு கம்பெனியாவே இருந்தாலுமே இங்க மற்ற டீம்ஸ் வந்து வேற சில ஓனர்ஸை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னா இங்க மீடியா ரைட்ஸ் தான் பெரிய ரெவன்யூ பார்க்க முடியும், ரெவன்யூ ஷேர் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இது ஆக்ஷன் விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகேஎல் டீம்ஸோட ஓனர்ஸ் எல்லாருமே ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம் ப்ரோ கபடி லீக் சீசன் 13 வந்து தள்ளி போறதுக்கு. ஸோ இப்போ பிகேஎல் சீசன் 13ஓட மீடியா ரைட்ஸ்க்கான அந்த ஏலத்தை எப்போ விடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. அதற்கான வேலையை மட்டும் தான் இப்போதைக்கு மார்ஷல் ஸ்போர்ட்ஸ், அதாவது ப்ரோ கபடியை நடத்துற மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மீடியா ரைட்ஸை ஏலம் வர்றதுக்கு. இந்த முறை தெளிவா இருக்காங்க. ஸ்டார் இந்தியா மட்டும் கிடையாது, மற்ற வேற சில மீடியா ரைட்ஸ் பார்ட்னர்ஸும் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவில் செகண்ட் பிக்கஸ்ட் இப்போதைக்கு இந்த லீக் தான் மீடியா ரைட்ஸை பொறுத்த வரைக்கும். ஐஎஸ்எல் இருந்துச்சு, பட் அதை எப்போவோ ஓவர்டேக் பண்ணிருச்சு பிகேஎல் வியூவர்ஷிப்ல பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கு கடைசி ஒரு சில சீசன்களில். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கு வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் மீடியா ரைட்ஸ்லையும் நல்ல ரெவன்யூ எடுத்து கொடுக்குது. அது மொபைலோ இல்லை டிவியோ செம்ம டெலிகாஸ்ட்ல வந்து செம்ம டிஆர்பி வியூவர்ஷிப்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ பல பேர் வந்து இதுக்கு போட்டி போட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி போட்டி போட்டாங்கன்னா 1000 கோடியை அசால்ட்டா தாண்டும் மீடியா ரைட்ஸோட வேல்யூங்கிறது இப்போதைக்கு மார்ஷல் ஸ்போர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ அதனால ஏலம் விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ மீடியா ரைட்ஸை ஏலம் விட்டுட்டு எந்த சேனல் அதை எடுக்க போகுது, மேக்ஸிமம் ஸ்டார் இந்தியா தான் அதை வந்து எடுப்பாங்கன்னு தோணுது. அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் செலவு பண்ணுவாங்கன்னு தோணுது. இப்போ ஸ்டாரை வந்து ஆல்மோஸ்ட் ஜியோ வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஈஸி தான். பட் இதே டைம்ல G5 ஃபேன் கோட் மாதிரியான ஆட்களும் ஃபைட்டுக்கு வருவாங்க. லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மீடியா ரைட்ஸ் சேல் ஆனதுக்கு அப்புறமா தான் பிகேஎலோட அடுத்த கட்டங்கள், ரிட்டென்ஷன் பத்தின விஷயங்கள், அண்ட் தென் ஆக்ஷன், அண்ட் தென் மேட்சஸ் எப்போ, இதெல்லாம் வந்து நடக்க போகுது. அடுத்த அப்டேட் அடுத்த வீடியோவில் ரிட்டென்ஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.